ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரெஸ் மீட்டில் சந்திரசேகர் அவர்கள் அவர் மருமகள் ஏன் வரல அப்படின்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கதா நியூஸில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. தேவைக்க கட்சி தொடங்கி மிகப்பெரிய வெற்றியை காமிச்சு இப்போ முதலமைச்சர் பதவியில் உட்காந்துட்டாரு விஜய் அவர்கள். நடிப்பில் தான் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தாரு அப்படின்னு பார்த்தா இப்போ அரசியலையும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள். இதுக்கு மெயின் ரீசன் அவங்க அப்பாவும் சொல்லலாம். ஏன்னா அவர் சினிமாவில் நுழைய காரணமே எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். அவரோட படத்தில் நடிக்க வச்சு அண்ட் நிறைய படத்துக்கு சஜஸ்ட் பண்ணி அண்ட் நிறைய நல்ல கதைகளை சூஸ் பண்ணதும் எஸ்.ஏ. அவர்கள் தான். அண்ட் அதுக்கப்புறம் அரசியலில் நிற்க போறதுக்கு அப்படின்னு சொன்னதுமே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரோ உதவிகள் பண்ணாரு. ஓகே, அரசியலில் நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு. அண்ட் இன்னைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர்களும் அண்ட் சோபா அவர்களும் ரெண்டு பேரும் போயிட்டு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. விஜய் அவர்கள் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது எஸ்.ஏ. சந்திரசேகர் கண்ணு கலங்கி அவ்வளோ பெருமைப்பட்டாரு. அண்ட் இன்னைக்கு அன்னைய தினம் ஸ்பெஷலாக விஜயோட அம்மாவுக்கு செம்மையான கிஃப்ட் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். அண்ட் செம்ம ஃபங்க்ஷனாக போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் அங்கே ப்ரெஸ் மீட்டில் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஓகே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாரு, நீங்கள் ரொம்ப பெருமைப்படுறீங்க, ஆனால் விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா அவர்கள் ஏன் வரல, அப்போ அவங்கள இன்வைட் பண்ணலையா, இன்னும் டிவோர்ஸ் முழுமையாகலைல்ல, டிவோர்ஸ் அப்ளை தான் பண்ணியிருக்காங்க, ஹியரிங் கூட நெக்ஸ்ட் மந்த் தான் சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கப்ப சங்கீதாவை நீங்கள் கூப்பிட்டுருக்கணும்ல, ஒரு மருமகளாக நீங்கள் ஏன் கூப்பிடல அப்படின்னு கேள்வி கேட்டதாகவும், அதுக்கு எஸ்.ஏ.சி இல்லை நாங்கள் கூப்பிட்டோம், அங்கே வர முடியாத சூழ்நிலையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, கண்டிப்பாக சீக்கிரமே வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, நேரில் பார்ப்பாங்க, நீங்களே அதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. சரி ஓகே, சங்கீதா வரல, அப்போ ஜேசன் சஞ்சயாவது வந்திருக்கணும்ல, அப்போ நீங்கள் கூப்பிடாம தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் மேலுக்கு மேல் அதிகமாகிட்டே இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்.ஏ.சி கொடுத்த இந்த பதிலை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.